சென்னை மெரினா கடற்கரை உழைப்பாளர் சிலை அருகே நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையுடன் ஆளுநர் RN ரவி வருகை தந்தார். முன்னதாக ஆழ்வார்பேட்டை இல்லத்திலிருந்து போலீசாரின் வாகன அணிவகுப்புடன் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்துக்கு வருகை தந்த முதலமைச்சர் ஸ்டாலின் ஆளுநரை பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் ஆளுநர் RN ரவி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அப்போது தேசிய கொடி மீது ஹெலிகாப்டரிலிருந்து மலர்கள் தூவப்பட்டன. குடியரசு தின கொண்டாட்டத்தில் ஆளுநர் RN ரவிக்கு முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. கடற்படை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். அடுத்ததாக ஸ்குவாட்ரன் லீடர் அஸ்மத் குரான், பீரங்கி உள்ளிட்ட தளவாடங்களுடன் நடைபெற்ற முப்படைகளின் ஊர்தி அணிவகுப்பு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கான விருதுகள், பதக்கங்கள் வழங்கப்பட்டன. நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் சுரேஷ், ரமேஷ் மற்றும் தீயணைப்பு வாகன ஓட்டுநர் சங்கர் ஆகியோருக்கு அண்ணா பதக்கங்கள் வழங்கப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த வீரமணி என்பவருக்கு நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறன் விருதை முதலமைச்சர் வழங்கினார். மதுரை ஜெய்ஹிந்த்புரம் காவல் நிலையத்துக்கு சிறந்த காவல் நிலையத்துக்கான முதல் பரிசும், திருப்பூர் வடக்கு மற்றும் மேட்டுப்பாளையம் காவல் நிலையங்களுக்கு முறையே 3 மற்றும் 4வது பரிசுகளும் வழங்கப்பட்டன. 3ஆம் பரிசு கோயம்புத்தூர் மாவட்டம் திரு பி சின்னக்காமனன் காவல் ஆய்வாளர் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். The third place, Honorable Chief Minister's trophies for best police. கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் தாமிரபரணி ஆற்றில் விழுந்து தத்தளித்த 2 சிறுவர்களை பத்திரமாக காப்பாற்றிவிட்டு மூச்சு திணறி உயிரிழந்த பீட்டர் ஜான்சன் என்பவருக்கு வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் வழங்கப்பட்டது. பீட்டர் ஜான்சனின் மனைவி இந்த பதக்கத்தை பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டன. அருணாச்சல பிரதேசத்தின் ஜூ ஜூ ஜாஜா நடனம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ராஜஸ்தான் மாநிலத்தின் பாரம்பரிய சாரி நடனம் அரங்கேற்றப்பட்டது. அங்கு கோடைக்காலங்களில் தண்ணீர் சேகரிப்பின் கடினத்தை உணர்த்தும் நடனமாக இது பார்க்கப்படுகிறது. இறுதியாக தமிழக அரசின் 20 துறைகளை சேர்ந்த அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.